ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டு பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற கருவூலத்தில் இருந்த தங்க வைர நகைகள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் திருப்பி ஒப்படைக்கப்படும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. நீதிமன்ற கருவூலத்தில் உள்ள 481 வகையான பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையாக முதல் நாளில் 285 பொருட்கள் சரிபார்க்கப்பட்டது. அவை சீலிடப்பட்டு கர்நாடக கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள பொருட்களும் சரிபார்க்கப்பட்டு இன்றைய தினம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறந்த பின்பு ஒருவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவது விடுதலை ஆகாது என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. ஜெயலலிதாவின் சொத்துக்களுக்கு உரிமை கோரிய தீபாவின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நாகரத்னா, சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு இக்கருத்தை தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா மரணமடைந்த நிலையில் அவரது பெயர் தீர்ப்பில் இருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.